ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அப்புறமா நாங்கள் எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு போயிருக்கோம். எல்லாருமே வந்து திருப்பதிக்கு போகிறதுக்காக 3 மந்த்துக்கு முன்னாடியே ₹300 டிக்கெட் நான் அங்கே போட்டு வச்சுருந்தோம். அதே மாதிரி பசங்களுக்கும் காலேஜும் ஸ்கூலும் லீவ் விட்டதுனால நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டோம்ப்பா. இப்போ பார்த்திங்கன்னா சாட்டர்டேக்கு மார்னிங் கிளம்பிட்டோம். 12:30 கிளம்புனோம். எங்களுக்கு திருப்பதிக்கு வந்து டிக்கெட் வந்து நைட்டு 7:30க்கு வந்து டைமிங்கு. அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே திருப்பதிக்கு ஒரு ட்ராவல் பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டோம். திருப்பதிக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு செம்ம ரஷ்ஷுனால எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கூண்லேயே ஒரு 2.5 ஹவர்ஸ் போட்டாங்க. போட்டுட்டு நைட்டு எங்களுக்கு ஒரு 10:30க்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு 11:30 ஆகிடுச்சி. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 3 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக திருப்பதி என்ட்ரன்ஸுக்கு உள்ளே நுழைய போகிறோம். கருடர் தெரிகிறார் இல்லையா, அது வந்து என்ட்ரன்ஸ் இப்போ தான் இப்போ உள்ளே நுழைய போகிறோம். அப்படியே பார்க்கலான்னு பார்த்தோம். அப்புறமா இப்போ என்ட்ரன்ஸில் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு காராண்ட போய் செக்கிங் பண்ண போகிறோம். செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிளைமேட் வந்து உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சுப்பா. செம்ம சில்னஸ்ஸு, அப்படியே சில்லுன்னு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு, அது ஒன்று தான். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா மலை ஏறிட்டோம். மலை ஏறினோடனே கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே ஒரு பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு நாங்கள் வந்திருக்கோம், நல்ல மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அப்படியே அடுத்த ட்ராவல் நம்ம கிளம்புவோம். அதே மாதிரி நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். பார்த்திங்கன்னா நைட்டு 11:30க்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம்ப்பா. இப்போ பாருங்கள் நைட்டு செம்மையாக இருந்துச்சு. வண்டி எதுவுமே அவ்வளோவா வரலை. அதனால் ரிலாக்ஸாக அப்படியே பொறுமையாக வண்டி வந்து கீழே இறங்குதுப்பா. அப்படியே பொறுமையாக இறங்கி வரும்போது சரி அதையும் நம்ம ஒரு விலாக் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பொறுமையாக இறங்கி வருது. நல்லா கொஞ்சம் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. அதனால் அப்படியே பொறுமையாக வந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நடப்பாதை வர வழிப்பா. ஜனங்க பாருங்கள் நடப்பாதையில் வந்து இருக்காங்க. அப்படியே நடப்பாதை வர வழியில் பார்த்து அப்படியே பொறுமையாக வண்டி இறங்கிட்டுருக்குது. இவங்கெல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. நல்ல அந்த பாறையிலலாம் செம்மையாக தண்ணிப்பா. அது வந்து அப்படியே ரோடெல்லாம் தண்ணி நிறைய அப்படியே வந்துருந்துச்சு. சரி அதை வந்து அப்படியே ரசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் இறங்கும்போது அவ்வளோவா காருங்களே இல்லை. இதெல்லாம் பாறையில் ஃபுல்லாக தண்ணிங்க சொட்டி ரோட்டில் இருக்குது. ஆனால் நாங்கள் இறங்கும்போது வந்து உங்களுக்கு கார் நிறைய இல்லை, ஃப்ரீயாக தான் இறங்கணும். ஏன்னா மிட் நைட் நாங்கள் ஒரு 11:30 இருக்கோம் நாங்கள் இறங்கும்போது. அதனால் நல்லா அப்படியே சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு. அதனால் அப்படியே பொறுமையாக இறங்கணும். சரி அதையும் அப்படியே நல்லா இருந்துச்சுன்றதுனால வீடியோ எடுத்தேன். இது வந்து இறங்குற வழியில் ஒரு ஆட்சி. இதெல்லாம் வந்து அந்த நடப்பாதையில் வர ரூட்டுப்பா. இந்த வழியாக தான் நடப்பாதையில் வந்து மக்கள்லாம் நடந்து போவாங்க பிரார்த்தனை பண்ணிக்கின்னு. அதெல்லாம் அப்படியே ஒரு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு.